சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஸ்டாலினை சந்தித்து வரக்கூடிய சூழலில் அந்த சந்திப்பிற்கு பின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து கூட்டணி கட்சிகள் அசைவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். திமுக உடனான இந்த கூட்டணி வலுவான கூட்டணி எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு பெரும்பான்மை தேவை என்ற பட்சத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதா செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு நடத்தி வரக்கூடிய சூழலில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அவரது மகன் துரை வைகோ உள்ளிட்டோரும் ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களை வைகோ சந்தித்தார். இந்த சூழலில் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கும் விதமாக பதிலளித்திருக்கிறார். திமுக உடனான கூட்டணி மிகவும் வலுவான கூட்டணி என அவர் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் அசைக்க முடியாத அளவுக்கு வலுவாக இருப்பதாகவும் அவர் செய்தியாளரிடம் தெரிவித்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். நேற்று சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியான நிலையில் திமுக தனது பெரும்பான்மையை இழந்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. திமுக தலைவர் ஸ்டாலினை தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து வருகிறார்கள். கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துகள் என்னவாக இருக்கு? சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது நேற்று வெளியாகி இருந்த நிலையில் குறிப்பாக திமுக அதன் தோல்வியை தழுவியிருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுக மற்றும் கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது திமுக தலைவரை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக திமுக சார்பில் போட்டியிட்ட வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியின் தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த வேட்பாளர்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெறக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற பிறகாக முதல் முறையாக திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து பெறக்கூடிய நிகழ்வு என்பது அண்ணா அறிவாலயத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. முதலாவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, துரை வைகோ மற்றும் மதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடன் சேர்ந்து திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக உள்ளிட்ட கட்சியின் தலைவர்கள் திருமாவளவன், அதே போல சண்முகம், வீரபாண்டியன் ஆகியோரும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடன் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக பெரும்பான்மையை இழந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தள்ளிவிருக்கக்கூடிய நிலையில் மொத்தமாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 73 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கிறது. இந்நிலையில்தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை தவிர மற்ற கட்சி சார்பில் வெற்றியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் அதே போல கட்சியின் தலைவர்கள் திமுக தலைவரை சந்தித்து வரக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த பணிகள் என்பது திமுக திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து பெறக்கூடிய சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாகவே இன்று காலையிலேயே ஆளுநர் மாளிகைக்கு தனது ராஜினாமா கடிதத்தை திமுக தலைவர் அனுப்பி வைத்திருந்தார். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அந்த கடிதம் என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரில் வந்து சந்திக்க தெரிவித்திருந்த நிலையில் கடிதம் மூலமாக தனது ராஜினாமாவை அனுப்பி வைத்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் திமுக பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கிறது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக திமுக விலகக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக யார் வர இருக்கிறார்கள், அதே போல எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அதே போல கொறடா உள்ளிட்டவர்கள் யார் யாரெல்லாம் வர வாய்ப்பிருக்கிறது என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து திமுக ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் முதலாவதாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்களை திமுக தலைவர் ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது நடத்துவதற்கான திட்டம் என்பது வைத்திருக்கிறது திமுக. தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடைபெறும் என்றும் திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஒரு நாட்களில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.